ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் டிஎன் ரகு. ஒலிம்பிக்ஸில் நேற்றைய நாள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைஞ்சிருந்துச்சு. ஹாக்கியில் இந்தியா பிரான்ஸ் மெடலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஜாவ்லின் த்ரோவில் கண்டிப்பாக நீரஜ் கோல்டு ஜெயிச்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் இருந்தோம். பட் பாகிஸ்தான் பிளேயர் அர்ஷத் நதீம் அவரோட ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆட்டத்தினால நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டு மேட்சை பற்றியுமே நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி ரகு அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம். இந்த ஒரு மிட் நைட்ல ஒரு ஜொலிக்கிற தங்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு சில்வர் தான் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் பிளேயர் அர்ஷத் நதீம் ஜாவ்லின் த்ரோல ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். 2 தடவை 90 மீட்டருக்கு மேலே கிராஸ் பண்ணி கோல்டை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு நீரஜ் கிட்ட இருந்து. நீரஜ் அவரோட சீசன் பெஸ்ட் த்ரோ கொடுத்துமே அவரால் சாதிக்க முடியல. எப்படி இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்? ஒரு டிசப்பாயின்மெண்ட். நம்ம பையன் தங்கம் வாங்கணும் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஏன்னா டோக்கியோ 2020 தங்கம் வாங்கியிருந்தாரு. குவாலிஃபையிங்ல அவர் தான் டாப்ல இருந்தாரு. ஸோ அதனால செம ஃபார்ம்ல இருக்காரு, ரிதம்ல இருக்காரு. 2வது முறையா தங்கத்தை தூக்கிடுவாருன்னு நினைச்சோம். அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொன்ன மாதிரி சீசன்ஸ் பெஸ்ட் கொடுத்தும் அவரால் தங்கத்தை வெல்ல முடியல. பட் ஆல் கிரெடிட் டு அர்ஷத் நதீம். அதை நம்ம பாராட்டியே ஆகணும். 2 90+ ஸ்கோரு. அது மட்டும் இல்ல, அவருடைய 3வது ஸ்கோர் ஒரு பிரான்ஸ் மெடல்கள் கூட வாங்கியிருக்கும். நீரஜுக்கு அப்புறம் அதுதான் அவருடைய த்ரோ தான் 3வது இடம். ஸோ அப்படிதான் நீங்க அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம பாராட்டி ஆகணும். ஹி டெலிவர்ட் இந்த பிக் மொமெண்ட். யாருமே எதிர்பார்க்கல. முதல் த்ரோ ஃபவுல் பண்ணாரு. அடுத்தது 90+ போகுங்கிறத அவர் ஐ டோன்ட் திங்க் ஹி எக்ஸ்பெக்டட் இட். ஆனா நாம இது ஒரு முக்கியமான விஷயம். அர்ஷத் நதீம் ஏற்கனவே 90+ த்ரோ போட்டிருக்கிறாரு. 2022 காமன்வெல்த் கேம்ஸ்ல 90.18 போட்டிருக்காரு. வேற நம்ம நீரஜ் சோப்ரா இது வரைக்கும் 90 தாண்டி போட்டதில்லை. அவருடைய பெஸ்டே ஒரு 6 சென்டிமீட்டர் 90 மீட்டர்ஸ்க்கு கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த மைண்ட்ல ஒரு பிளாக் இருக்கும். 90 நீங்க ஏற்கனவே பிரீச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் வி கேன் டூ இட் அப்படின்னு நினைக்க முடியும். பட் அந்த அட்வான்டேஜ் நீரஜுக்கு இல்லை, அர்ஷத் நதீமுக்கு இருந்தது. அவர் ஒரு வித்தியாசமான அத்லீட் தான். அவருடைய நீங்க ஓடி வரதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாப் கிளாஸ் அத்லீட்டுக்கு இருக்கிற ஸ்பீட்லாம் கிடையாது. பட் ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்பீட் இன் ஹிஸ் ஹேண்ட், ஸ்ட்ராங் லெக்ஸ். நீங்க ஜாவலின்ல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கை ஷோல்டர் தான். மோஸ்ட் ஆஃப் த ஜாவலின் த்ரோவர்ஸ் ட்ரா தேர் ஸ்ட்ரெங்த் ஃப்ரம் தர் லெக்ஸ். அந்த கால்ல இருந்து தான் அந்த சக்தி கைக்கு வருது. ஸோ அவருடைய கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் நாட் அத்லெட்டிக் பட் இன்கிரெடிபிளி ஸ்ட்ராங் அர்ஷத் நதீம். அது மட்டும் இல்ல ஒலிம்பிக் ரெக்கார்டையும் செஞ்சிருக்கிறார். 92.9 நியூ ஒலிம்பிக் ரெக்கார்ட். ஸோ வாழ்த்துக்கள். அதை விட முக்கியமான விஷயம், இது ஒரு யூரோப்பியன் ஈவெண்ட். அதுல டாப் 3ல யூரோப்பியன்ஸே கிடையாது. 2 ஏசியன்ஸ். நம்ம ஆசிய கண்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை. 3வது கிரெனடா நாட்டை சேர்ந்தவர். 1.25 தான் பாப்புலேஷன். கரீபியன் ஐலாண்டு. அந்த நாட்டில இருந்து ஒருத்தர் 3வது இடம். ஸோ எந்த யூரோப்பியன்ஸுக்கும் மெடல் போடியம்ல இடம் இல்லை. அதுவே ஆச்சரியம் தான். ஒரு ஏசியாவுக்கு ஒரு பெருமையான தருணம். நம்ம நீரஜ் சோப்ராவோட பெர்ஃபார்மன்ஸுக்கே வந்துடும். சீசன் பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியல. அவரோட 6 த்ரோல ஒரே ஒரு த்ரோ தான் முறையா பண்ணியிருந்தாரு. மிச்சம் 5 த்ரோவுமே ஃபவுல் ஆகி இருந்துச்சு. அவரால் அவ்வளோ பெருசா வீசவும் முடியல. ரொம்ப முன்னாடிதான் போயிருந்துச்சு அந்த த்ரோஸ்லாம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு த்ரோ சரியான த்ரோ அமைஞ்சது, மிச்ச த்ரோலாம் அமையும் போது ப்ரெஷர் இருந்துச்சோ? ஏன்னா செகண்ட் சான்ஸ் அவர் 90 போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் செகண்ட் சான்ஸ் எடுத்தாரு. ஸோ அது ஒரு ப்ரெஷரா மாறிடுச்சு அப்பவே நீரஜ்க்கு. டெஃபினட்டா மறந்துடாதீங்க, இது ஒலிம்பிக் ஃபைனல். தி கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் இன் த வேர்ல்டு. ஸ்போர்ட்டிங் உலகத்துல இதை விட கிராண்டான ஸ்டேஜே கிடையாது. அது நீரஜ் சோப்ராவே இருந்தா கூட ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். அவர் 90 போட்டது இவர் மேல ப்ரெஷர் அதிகமாக்கிடுச்சு. ஸோ அதாவது அவர் 89 88 இப்படிலாம் போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வாங்கியிருந்தா கூட ஒரு இம்பாக்ட் இருந்திருக்காது. 90ங்கிறது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ளோ. இது வரைக்கும் ஒரு 90 போட்டது இல்லை நீரஜ். நம்மளால போட முடியுமாங்கிற சந்தேகம் ஒரு மைண்டுக்குள்ள வந்திருக்கும். நம்ம இது வரைக்கும் போட்டதே இல்லையே, 90 கிராஸ் பண்ணது இல்லையேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைண்டுக்குள்ள வந்திருக்கும். ஸோ அது மிகப்பெரிய தடை அவருக்கு. அப்புறம் அவருக்கு ரிதம் கிடைக்கல. நம்ம அந்த நீரஜ் சோப்ராவுடைய அந்த ஸ்மூத்தான டெலிவரி இருக்குல்ல, நம்ம அந்த குவாலிஃபயர்ஸ்ல போட்டார்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரிதம் கிடைக்கல. அது அந்த நதீமோட த்ரோ தான் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆரம்பம் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட போக போக சூடு பிடிச்சிருவாரு. 4-5-6ல அந்த டாப் 8 மட்டும்
போட்டி போட்ட கட்டத்துல வந்து அவருடைய பழைய நீரஜை பார்த்துருவோன்னு. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளி வந்தது நம்ம கொண்டாடணும், ஏன்னா இட் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் டே. ஸோ ஸ்டில் வாஸ் ஏபிள் டு வின் தி சில்வருங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பேக் டு பேக் ஒலிம்பிக் கேம்ஸ்ல 2 மெடல் வாங்கியிருக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட். நீரஜோட இந்த விஷயத்தை கொண்டாடுதானே. பட் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 த்ரோ தான் அவருக்கு எப்பவுமே பெஸ்டா இருக்கும். அந்த 2 த்ரோக்குள்ள தான் இந்த 89.45 அப்படிங்கிற அந்த த்ரோவுமே வந்துருந்துச்சு. அவரோட கெரியர்ல பார்த்தோன்னா 2017 ஏசியன் சாம்பியன்ஷிப் நினைக்கிறேன். அதுல மட்டும் தான் வந்து 6th த்ரோ வரைக்கும் போய் ஒரு ஈவெண்ட் வின் பண்ணி இருக்கிறாரு லாஸ்ட் த்ரோல. பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாத்துலயுமே அந்த 1 and done தான். ஃபர்ஸ்ட் த்ரோ இல்ல செகண்ட் த்ரோ அதுலயே வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இங்க அதுவே அந்த ஃபர்ஸ்ட் த்ரோவே ஃபவுல் ஆச்சு. செகண்ட் த்ரோ ஒரு த்ரோ தான் இல்லை, ஒரு முறையான த்ரோவா மாறிச்சு. ஸோ அங்கேயே வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அது அவரோட நேச்சர் நீங்க சொன்ன மாதிரி. பட் ராம் வந்து அதை நீங்க ஒரு பெரிய பேட்டர்னா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆரம்பத்துல விண்டு வந்து சாதகமா இல்லாம இருக்கலாம், வந்து மழை பெய்யலாம். ஐ மீன் தேர் குட் பி மெனி ரீசன்ஸ். அதனால வந்து அவர் போக போக சுமாரா வீசுவாருங்கிறது அவருக்கு வந்து அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு இன்னும் நிறைய இருக்கு கெரியர்ல. 5 த்ரோ சரியா போலன்னா கூட 6வது த்ரோல அவர் லீட் எடுப்பாருங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு எதிர் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வரணும். அதுதான் நீரஜ் சோப்ராவுடைய சிறப்பா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி அத்லீட் அவரு. பட் அந்த பேட்டர்ன் இது வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. அதுவே நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஐயோ முதல் த்ரோவே அவர் 90க்கு போகலையே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அர்ஷத் நதீமுடைய அந்த ஒலிம்பிக் ரெக்கார்டு த்ரோ 19 ஒரு மாதிரி ஒரு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவருக்கே முகத்துல வந்து ஒரு ஆனந்த இன்பம் கலந்த அதிர்ச்சி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து அவரு ரீசெண்டா வந்து அந்த 90 பக்கத்துல போல. அந்த 90.18 வந்து 2022ல அதுல வந்து நீரஜ் சோப்ரா கலந்துக்கல இன்ஜுரினால கலந்துக்கல. சோ அது வந்து ஃபீல்டே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. மத்தவங்களுக்கும் வேற யாருமே 90 பக்கத்துல போலல்ல, எல்லாருக்குமே நம்பிக்கை எப்படி புஷ்னு போயிடுச்சு. கோல்டு வாங்கலாம் சில்வர் வாங்கலாம் நினைச்சவங்க எல்லாம் ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து போக போக யாராலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியல. அர்ஷத் நதீமோட மெடலை பத்தியுமே பேசணும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப மதிப்புமிக்க ஒரு மெடலா இது இருக்கும்னு நினைக்கிறேன். 1992க்கு அப்புறம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மெடல் வின் பண்றாங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தர் வின் பண்ற ஃபர்ஸ்ட் கோல்டு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாக்கில தான் மோஸ்ட் ஆஃப் த மெடல்ஸை வின் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹாக்கி தவிர 2 மெடல் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் அஸ் அ நேஷனா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல. அமேசிங் அச்சீவ்மெண்ட். நீங்க சொன்ன மாதிரி 8 மெடல்ஸ் வந்து ஹாக்கில வாங்கியிருக்காங்க. பாக்ஸிங்லயும் ரெஸ்லிங்லயும் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. தலா ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியா மாதிரியே அத்லெட்டிக்ஸ்ல அவங்களுடைய அக்கௌண்ட்டை கோல்டோட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நீரஜ் வந்து 2020 ஆரம்பிச்சு கொடுத்தாரு. இங்க வந்து அர்ஷத் நதீம் 2024 பண்ணிருக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்டுங்க. ஏன்னா அர்ஷத் நதீமுடைய ஃபேமிலி பெருசு, அங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவர் வந்து ஒலிம்பிக்ஸ் ஃபைனல் போனதுக்கு அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம்லாம் பெரிய கேஷ் பிரைஸ்லாம் இந்தியாவில் கிடைக்கிற மாதிரிலாம் அங்க கிடைச்ச மாதிரி தெரியல. டெஃபினட்டா இந்தியாவோட அங்க வந்து என்கரேஜ்மெண்ட், ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்போஷர் எல்லாம் குறைவு தான். ஸோ அதையும் தாண்டி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய கிராமத்துல இருக்கிற மக்கள் தான் வந்து அவர் டிராவல் பண்றதுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி எல்லாம் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு செய்தியுமே படிக்க முடியுது. அப்படி ஒரு பின்னணியில இருந்து வந்து அவருமே சாதிச்சிருக்கிறாரு. என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி பாத்தீங்களா? வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்ங்கிறது வந்து உலகத்துல யார் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு நியூட்ரலா பார்த்து ரசிக்க போறோம். நம்ம பையன் வாங்கியிருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இல்ல 2வது இடம் வந்திருந்தா கூட அவருடைய அச்சீவ்மெண்ட்ல உள்ள சிறப்பு அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். நீங்க அழகா சொன்னீங்க. நான் படிச்ச வரைக்கும் நிச்சயமா நம்ம அத்லீட்ஸ் எலிட் அத்லீட்ஸ் கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் அவருக்கு கிடையாது. அதுல அவர் வந்து அச்சீவ் பண்றது வந்து மேபி அந்த கண்ட்ரிலயும் வந்து இளைஞர்களை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணும், இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம நீரஜ் சோப்ரானால ஜேனா வந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் கிராமத்துல எல்லாம் வந்து சும்மா குச்சி வச்சுலாம் எரிஞ்சு பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்டா ஏற்படுத்தணும். ஏன்னா ஸ்போர்ட்ங்கிறது பாசிட்டிவான விஷயம் தானே. உலகம் ஃபுல்லா ஸ்போர்ட்னால நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. வந்து இது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இது வரைக்கும் அத்லெட்டிக்ஸ்ல மெடல் பக்கமே போகாதவங்க இவர் போன ஒலிம்பிக்ஸ்ல 5வது இடம் பினிஷ் பண்ணிருக்காரு நதீம். ஸோ வந்து அது மாற்ற முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்திருக்கிறாரு.
ஆனா இவ்வளோ ஒரு பெரிய த்ரோவை இந்த கிராண்ட் ஸ்டேஜ்ல பண்ணுவாருங்கிறத அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் கிரெடிட் டு ஹிம். வந்து பாகிஸ்தானுக்கும் நான் ஏஷியாவை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 80s 90s யான் எலஸ்னி அவர் கூட உட்கார்ந்துருந்தாரு. அந்த செக்கியா நாட்டை சேர்ந்தவர். 98 வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு. 98 மீட்டர்ஸ் தொடர்ந்து 4 ஒலிம்பிக்ஸ்லாம் கோல்டு அடிச்சவர். ஸோ அவங்களுடைய ஈவெண்டா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்டு, அதுக்கப்புறம் ஹைட்டு, டெக்னிக்கு, அவங்களுக்கு இருக்கிற வசதி, முன்னேறிய நாடுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கலக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா ஏசியாவை சேர்ந்த 2 கண்ட்ரிகள் 1 and 2, 3வது வந்து கரீபியன் ஐலண்டு. ஸோ அது அந்த அந்த சேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒருத்தருடைய இது கிடையாது, அவங்க அவங்க குத்தகைக்கு எடுத்த ஈவெண்ட் கிடையாது அப்படின்னு மாறுது இல்லையா? அது சந்தோஷமான விஷயம் தானே. ஹாக்கி நடந்துருந்துச்சு. ஹாக்கிலையும் எதிர்பார்த்த மாதிரி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டாங்க. பட் வழக்கம் போல நம்மளை வந்து அந்த கடைசி நொடி வரைக்கும் வந்து பதைப்பதைப்போட வச்சிருப்பாங்க இல்லையா, அது இன்னைக்கும் நடந்துருந்துச்சு ஸ்பெயினுக்கு அகேன்ஸ்டா. எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்? ஸ்ரீஜேஷோட கடைசி மேட்ச் வேற பயங்கரமா. பெருமூச்சு, அந்த பெருமூச்சு இன்னும் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி டென்ஷன் இல்லாம, படபடப்பு இல்லாம வந்து ஒரு ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரி தாங்க இருக்கும் இந்தியன் டீமோட ஹாக்கி மேட்ச். பல வருஷமா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் 80s 90s தோப்போம், த்ரில்லர் மூவி மாதிரி பார்த்து தோத்துருவோம். ஆனா இப்ப ஜெயிக்கிறோம். நம்ம வந்து கிரேட் பிரிட்டனோட பார்த்தோம், ஜெர்மனியோட அந்த போட்டி அவ்வளோ விறுவிறுப்பா இருந்தது. இந்த போட்டி வந்து டூ ஆர் டை போட்டி. இன்னொரு 4வது வேண்டாம், ஏற்கனவே 6 வந்தாச்சு, அது மட்டும் வேண்டாம் நம்ம ரசிகர்களா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரேயர்ஸுக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. வாட் அ மேட்ச். எனக்கு வந்து ஸ்ரீஜேஷ் அண்ட் ஹர்மன் பிரீத் அவங்களுடைய அந்த 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 காமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுவும் ஹர்மன் பிரீத் வந்து என்ன ஒரு லீடருங்க. லீடிங் பை எக்ஸாம்பிள். 10 கோல்ஸ் அடிச்சிருக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்ல, லீடிங் ஸ்கோரரு. He delivered. When the team wanted him to deliver, he delivered. அப்புறம் ஸ்ரீஜேஷை பத்தி சொல்லவே வேணாம். இதுக்காகவே பிறந்திருக்கிறாரு. அந்த நம்ம டீமுடைய, நம்ம இந்தியாவுடைய காவல் தெய்வம் அவர். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் அவருக்கு வந்திருக்கு. இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஹாக்கி பிளேயரை ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாலிவுட் ஆக்டர்லாம் அவர் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், என்னதான் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல ஜெயிச்சாலும் டீம் ஈவெண்ட் இஸ் டீம் ஈவெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் ஃபுட்பாலை பார்க்குறோம், நம்ம ஏன் கிரிக்கெட்டை பார்க்குறோம், இட் இஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன், இட்ஸ் அபவுட் தி டீம். 11 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி டீம் ஒர்க் பண்ணாலும் ஜெயிக்க முடியும். ஸோ ஹாக்கியில ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. பிரேசில் வந்து எப்படி ஃபுட்பால்லையோ அதே மாதிரி ஹாக்கியில இந்தியா 8 கோல்டு வச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்தமா இப்ப 13 மெடல்ஸ் வந்திருக்கு ஹாக்கியில. ஸோ அந்த பாரம்பரியத்தை மீட் எடுக்கணும். பள்ளி கல்லூரிகள்ல ஹாக்கி வரணும். அதுக்கு வந்து இது உறுதுணையா இருக்கும் இந்த பிரான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி, ஒரு பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் பாக்குறப்போ நமக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 40 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறப்போ. இந்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சு டீமை பத்தி பேசுறப்போ. அர்ஜென்டினா கைஸ் ஆடினப்போ, பெல்ஜியம் கைஸ். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த டீம் ஜெயிக்காது நான் தான் சொன்னேன். அர்ஜென்டினா நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாண்ட ஆட்டத்தை பார்த்துட்டு இந்த டீம் மெடல் ஜெயிக்கிற மாதிரி எந்த லட்சணமும் இல்லைன்னு நான் சொன்னேன். சாரி ஸ்ரீஜேஷ், ஹர்மன் பிரீத், என்னுடைய வாக்கு பொய்யாச்சு. ஆனா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி வாக்கு பொய்யானா நல்லது தானே. அதுல என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஆடி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த ஃபேட்டே வந்து மாற ஆரம்பிச்சு. சூப்பரா வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த தடவை மேபி அந்த கோல்டுக்காக நம்ம எதிர்பார்த்ததுனால இந்த பிரான்ஸ் மெடல் அவ்வளவு பெருசா நமக்கு அந்த ஒரு பெரிய குதூகலத்தை லாஸ்ட் டைம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்பா கொடுத்தா மாதிரி கொடுக்கலையோ. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டீங்க. 40 வருடங்களுக்கு அப்புறம் வந்த பிரான்ஸுங்கிறதுனால வாராது வந்த கண்மணியா நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் அந்த டோக்கியோ பிரான்ஸ். அப்புறம் அந்த போட்டியில நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட படுதோல்வியில அடைஞ்சிருந்தோம். 7-1 தோத்துருந்தோம். ஸோ நம்ம ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த டீம் ஒரு பிரான்ஸ் வாங்கினா போதும்பா, அதுவே கோல்டு மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவை நம்ம தோக்கடிச்சது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த மேட்ச் நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை குவார்டர் ஃபைனல் போறதுக்கு. ஆனா வந்து எக்ஸ்ட்ரானரியா விளையாடி தோக்கடிச்சோம். ஆஸ்திரேலியாவை 52 வருடங்களுக்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸ் தோக்கடிச்சோம். அது வந்து ஒரு இந்த டீமுக்குள்ளார இருந்த திறமையை வெளில காமிச்சது. இந்த டீமு கிட்ட ஸ்பார்க் இருக்கு. இது ஒரு சாதாரண டீம் இல்ல. நீங்க பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு தன்ராஜ் பிள்ளை, பர்கட் சிங், திலீப் டர்கி, முகேஷ் குமார், ஜூட் பிலிப்ஸ் இவங்கெல்லாம் கிடையாது. ஆனா டீமா கம்பைன் பண்ணி விளையாடுறாங்க. செல்ஃப்லெஸ்ஸா இருக்காங்க. டீமுக்காக உயிரை கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்காக போராடுறாங்க. அது ஒரு நல்ல டீமுடைய லட்சணம் அது. ஸோ அதுதான் இப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோட
அந்த வருத்தமும் இருக்கு. இந்த டீம் கோல்டு மெடல் மேட்ச் விளையாட வேண்டிய டீம், ஃபைனலுக்கு போக வேண்டிய டீம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நியாயமா ஃபேன்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டாங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்திய அணியே வந்து அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க கூடாது. ஸ்ரீஜேஷ் கரெக்டா சொல்லியிருந்தாரு, நேத்திக்கே பேசியிருந்தாரு. அந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஜெர்மனி மேட்ச் செமிஃபைனல். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரான்ஸ் மெடல் மேட்ச். அதை வந்து நீங்க ஓரம் கட்டிடுங்கன்னு சொன்னார். அதுதான் முக்கியம். அந்த ஃப்ரெஷ் மைண்ட் செட்ல வரணும். ஏன்னா பிரான்ஸ் மெடல் இஸ் பிரான்ஸ் மெடல். பட் நம்ம அந்த சேஞ்ச் வந்திருக்கு பாருங்க. பிரான்ஸே போதுன்னு இருந்த நிலைமை போய் எனக்கு கோல்டு வேணும் அப்படின்னு நம்ம விளையாடணும் பாத்தீங்களா, அந்த பிலீஃப் இருந்தது பாத்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது பாத்தீங்களா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டேக் அவே ஃப்ரம் திஸ் ஹாக்கி டீம். ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. ஒரு பெரிய அவங்களுக்கு அறிமுகம் இருக்காது, பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பேர்லாம் இருக்காது. இப்ப வருங்க இது மூலமா. நீங்க பாத்தீங்கன்னா விவேக்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த ஹர்திக்குடைய ட்ரிப்ளிங், அஃப்கோர்ஸ் லெஜெண்டரி ஸ்ரீஜேஷுடைய எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்சஸ், அப்புறம் ஹர்மன் பிரீத். ஏன்னா கோல் அடிக்கணும், நீங்க நல்லா விளையாண்டா பத்தாது இல்ல, கோல் அடிச்சாதானே ஜெயிக்க முடியும். தேவையான நேரத்தில் அவர் பெனல்டி கார்னர்ல அடிச்சது. ஓவரால் சூப்பர்ப் கேம்பெயின். வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு டீம் ஜெயிக்கிறதாங்க நம்மளுக்கு வந்து என்டையர் கண்ட்ரியும் எனர்ஜைஸ் பண்ணும். இண்டிவிஜுவல் அதுவும் சிறப்பு தான், பட் டீம் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஃபைனல்ல வந்து 1-1 இருந்தது ஹாக்கி ஃபைனல்ல, இந்த நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் ஜெர்மனி. அப்புறம் ஷூட் அவுட் போச்சு. ஷூட் அவுட் வந்து எப்படி விளையாடணும்னு நம்மள பாத்துருக்கணுங்க, போவே மாட்டேங்குது. முதல் 2 அட்டெம்ப்ட் 2 பேருமே ஃபெயிலியர். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம இந்த ஃபைனல் வந்திருந்தா நம்ம பசங்க என்னமா ஆடி இருப்பாங்க, அஷ்டகாசங்க. தட் வாஸ் a sign of a confident side. எப்படி போட்டாங்க அது. எனக்கு இன்னும் அந்த ஹர்மன் பிரீத் ஒரு டர்ன் பண்ணி அடிச்சது வந்து ஐயோ, ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட்டும் ஸ்பெஷல். அதுதான் அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம ஃபைனல் விளையாடி இருக்கணும்பா. இந்த மாதிரி ஷூட் அவுட் வந்து தண்ணி காமிச்சிருப்போம். ஸ்ரீஜேஷ் வேற கோல்ல இருந்தாரு. அது லலித் போட்ட கோல்லாம் யாருமே அது மாதிரி போடலைங்க. பந்த வேகமா அடிக்கிறாங்க, பவர்ஃபுல்லா அடிச்சு விடுறாங்க, அப்படியே தள்ளி விட்டாரு கோல் கீப்பர் பீட் பண்ணிட்டு. அடடடடா. ஸோ அந்த பெருமை வந்து நம்ம அணிக்கு. ஸோ இந்த பிரான்ஸ் மெடல் நம்ம கோல்டு மாதிரி கூட கொண்டாடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் நம்ம காமிச்சிருக்காங்க. இந்த 2 பெரிய வெற்றிகளுக்கு நடுவுல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா வந்து சின்ன நம்பிக்கையை கொடுத்தாரு அமன் செராவத். செமிஃபைனல் வரைக்கும் வந்தாரு செமிஃபைனல்ல, பட் அன்பார்ச்சுனேட்டா தோத்துட்டாரு. அவரை பத்தி பேசிதான் ஆகணும். கண்டிப்பா ஒரே நாள்ல 3 மேட்ச் ஆடுறப்போ அடுத்தடுத்து வெற்றிகள் பெறது அப்படிங்கிறது கடினம் தான். அதை பண்ணாரு அவரு. ஸோ அவரை பத்தி யாருப்பா இவரு அமன் செராவத்? பவன் செராவத் ஒரு கபடியில இருக்கிறாரு, இவர் யார் அமன் செராவத் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. முதல் 2 ரவுண்ட்லயும் ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல்ல ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கல. அவரை எதிர்த்து விளையாண்டவங்க ஃபார்மர் யூரோப்பியன் சாம்பியன்ஸ், ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன்ஸ். அவங்கள தண்ணி காட்டினாருங்க. உண்மையிலேயே வந்து எக்ஸ்ட்ராடனரியா விளையாண்டாரு. அவரை பார்த்தா பஜ்ரங் புனியா, ரவிக்குமார், யோகேஸ்வர் தத் இவங்கெல்லாம் விளையாண்ட மாதிரி இருந்தது முதல் ஒலிம்பிக்ஸ்ல. ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அந்த ஜாப்பனீஸ் வீரர் வந்து வேற லெவல். அவருடைய லீகே தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. இவருக்கு வாய்ப்பே இல்லை. கம்பேக்கு முயற்சி செஞ்சாரு, பட் அது ஃபுல்லா அந்த கதவை ஃபுல்லா அடைச்சிட்டாரு அந்த ஜப்பான் வீரர். அந்த கிளாஸ்ல ஜப்பான் வெர்சஸ் யூஎஸ்ஏ போட்டி நாளைக்கு நடக்க போகுது. அதை ரசிகர்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த யூஎஸ்ஏ வீரரும் பயங்கரமா விளையாடுறாரு. ஸோ அந்த போட்டியில அனல் பறக்கும். அதே சமயத்தில் நம்ம பையனுக்கு வந்து அந்த ரெஃப்ரிஷாஜ் வழியா ஒரு பிரான்ஸ் மெடல் போட்டி இருக்குது. இந்தியாவோட அந்த மெடல் வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்ப 5 ஜெயிச்சிட்டோம் தோணுது எனக்கு. அந்த பையன்கிட்ட ஸ்பார்க் இருக்கு, பயம் இல்லாம ஆடுறாப்ல. அதாவது ஒரு முதல் ஒலிம்பிக்ஸ் உலகமே பார்க்கலாம் இல்லாம he is doing his best. அது ரொம்ப முக்கியம். அது நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். நீரஜ் சோப்ராவை ஏன் கொண்டாடுறோம்? ஸ்டேஜை பார்த்து பயப்பட மாட்டாரு, அந்த மொமெண்ட்ல டெலிவர் பண்ணுவார் இல்லையா? அதே ஆட்டிடியூட் இந்த பையனுக்கு இருக்கு. ஐ ஹோப் he wins a medal. ஏன்னா அந்த மெடல் வந்து ரெஸ்லிங்ல நம்மளுக்கு ஒரு மெடல் வரணும். அது வந்து வினேஷ் போகட்டுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும். அந்த ஸ்போர்ட்டுக்காக தான் அவங்க நிறைய போராடி இருக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ல உள்ள இளம் பெண்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து போராடி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்டுக்கு ஒரு மெடல் வந்ததுன்னா அவங்க உண்மையிலேயே. நம்ம பேட்மிண்டன் பேசின மாதிரி ரெஸ்லிங்கும் நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு மெடல் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 2016 பார்த்துருப்போம், ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தப்போ ரெஸ்லிங்ல இருந்து ஒரு மெடல் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த முறை அந்த ரெஸ்லிங்கோட அந்த பாரம்பரியம், அந்த சாதனைகள் வந்து தொடரணும் அப்படின்னா இவர் கையில தான் இருக்கு. அமன் செராவத் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒலிம்பிக்ஸோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சார்.
இனிமே வந்து புரியுதா? நம்ம பேசாம எப்படி எனக்கு அது ஒரு நாளே போகாது. இன்னும் இந்த வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இருக்குது. கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் நீங்க நிறைய ரெஸ்லிங் பேசலாம். பத்தி சொன்னீங்க ராம். ம், அந்த 2016 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிட் நைட்ல ரெப்பஷாஜ் ரவுண்ட்ல வந்துதான் சாக்ஷி மாலிக் ஜெயிச்சு நம்ம மானத்தை காப்பாத்துவாங்க. ம், உண்மையிலே பெண்கள் நம்மளுடைய கண்கள்னு ப்ரூவ் பண்ணது சிந்துவும் சாக்ஷி மாலிக்கும் 2016ல. முதல் முறையா சுதந்திர இந்தியாவுக்கு இண்டிவிஜுவல் மெடல் வாங்கி கொடுத்தது ரெஸ்லிங்ல 1952ல கஷ்யபா ஜாதவ். அவர் ம், வந்து ஹெல்சிங்கி ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கினாரு. ஸோ ரெஸ்லிங் தான் நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் மெடல்ஸ் அதிகம் வாங்கி கொடுத்துருக்கு. ம், ஸோ அந்த ட்ரெடிஷனை கண்டினியூ பண்ணோம். இப்போ ஷூட்டிங்கும் அந்த பக்கத்துல நெருக்கமா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அஹ், போனதெல்லாம் போகட்டும், ம். நடப்பது நல்லா இருக்கட்டும். அமன் செராவத் ரெஸ்லிங் போட்டிகளை ஒரு மெடலோட முடிச்சாருன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா நம்ம நாளைக்குமே பேசலாம். இன்னும் இதை தாண்டி கோல்ஃப் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது, இன்னும் 2 நாள் மேட்ச் இருக்கு அவங்களுக்குமே, அதிதி அசோக் அவங்களுக்கு. ஸோ நம்ம 2 நாள் பார்த்துட்டு வந்து இன்னும் பேசலாம் சார். நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நிச்சயமா நம்ம ரசிகர்கள் வந்து நம்ம இந்தியா போட்டிகள் தவிர மற்ற வாலிபால் ஃபைனல், ஃபுட்பால் ஃபைனல் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஒலிம்பிக்ஸ்ங்கிறது நம்ம நாடு ஃபர்ஸ்ட். மற்ற நிறைய விளையாட்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு. அது வாலிபால் போட்டிலாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. அவங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். விளையாட்டு வந்து எல்லா விளையாட்டையும் நம்ம என்ஜாய் பண்ற ஒரு மனநிலைக்கு வரணும். அதுதான் ஒலிம்பிக்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு டேக்அவே. நமக்கு நாளையில இருந்து இந்தியாவோட ஸ்கெடியூல் அப்படிங்கிறது வந்து கம்மி ஆகிருச்சு. ஸோ அதை அப்படி வேற மாதிரி சொன்னா மற்ற கேம்ஸையும் பத்தி அதிகமா பார்க்கலாம், அதிகமா நாமளுமே பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.